வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கீழ்கட்டளையில் இருக்கிற ராஜபோகம்ன்ற ஹோட்டல் தான். ஒரே ஒரு டிஷ் மன்னர் விருந்து ட்ரை பண்ண வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா கீழ்கட்டளை குரோம்பேட்ல இருந்து நேரா காமாட்சி ஹாஸ்பிட்டல் போற ரூட்ல தான் இருக்கு. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கறி விருந்துன்னு சொல்லி 699 அப்புறம் மன்னர் விருந்து 3000 அது 299 கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் என்னென்ன டிஷ் வரும்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சு, வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. சரி, ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிட்டு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். சரி, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா இது ஒரு ராயலாக ரிச்சான ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். பட் எனக்கு இது பிடிச்சிருந்தா கேட்டால் 50-50 தான் சொல்லுவேன். நமக்கு வந்து இந்த லோக்கலாக போகிற சிக்கன் ரைஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு டீசெண்டாக ஒரு குவாலிட்டியான ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸை தான் இருந்துச்சு. மக்களே, நம்ம அவ்வளோ எதிர்பார்த்த டிஷ்ஷு வந்துருச்சு. இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறதுக்கே வாய் வலிக்கும். வாங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறேன் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் 65 இருக்குது, அப்புறம் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை 2 இருக்குது, எக்கு 2 எக் இருந்துச்சு, மட்டன் குஸ்கா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கீ ரைஸு, அப்புறம் சிக்கன் சுக்கா, அப்புறம் காடை ஃப்ரை ஒன்று இருந்துச்சு, அப்புறம் 2 புரோட்டா இருந்துச்சு. சரி, புரோட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுற டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா புரோட்டா தான். எனக்கு புரோட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, புரோட்டாவில் சிக்கன் குழம்பு வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புரோட்டாவுக்கு சிக்கன் சேர்வை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான சேர்வை தான், ரொம்ப இறங்கி அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. சரி, இது கூட ஒரு ப்ரான் தொக்கு இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். பிரான் தொக்கும் புரோட்டாவும் அடி சூப்பரா இருந்துச்சு. நிறைய குட்டி குட்டி பிரான்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. பிரான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவுக்கு தான் இருந்துச்சு பிரானும். அடுத்ததா சிக்கன் 65 ட்ரை பண்ணலாம். சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா ஒரு போன்லெஸ் 2 ஒரு போன் கலந்து தான் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு 3 போன் பீஸும் 2 போனும் கலந்து தான் கொடுத்துருந்தாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு டீசெண்டான 65 தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்பிக்யூ ஃபிஷ்ஷில் ஃப்ளஷ் எதுவுமே இல்லை, பட் கொஞ்சம் ஃப்ளஷ் இருந்துச்சு. அது சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, ஃப்ளஷ் இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தால டீசெண்டான ஒரு பார்பிக்யூவில் ஃபிஷ் எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இருந்துச்சு. ஆனால் என்ன, ஃப்ளஷ் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. இதுவுமே சீரக சம்பாலாம் செஞ்சுருந்தாங்க. நல்லா பீசஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. பிரியாணி வந்து அன்லிமிட்டெட் தான். மட்டன் பிரியாணி மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இந்த சீரக சம்பா மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ். இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கீ ரைஸ் எனக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக இல்லை. மேபி பிரியாணி சாப்பிட்டு ஒரு மாதிரி சப்புன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காடை ரோஸ்ட் வச்சுருந்தாங்க. காடை ரோஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாபிக்கு வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, மட்டன் சுக்கா போனு, நாட்டுக்கோழி தவா ரோஸ்ட்டு, கோலா உருண்டை, கிராபு, பெப்பர் ப்ரான் ஃப்ரை நிறையா இருந்துச்சு. நான் ஃபைனலாக ரசத்தை வாங்கி முடிச்சுட்டு என்னால் முடியலன்னு அடிச்சு பிடிச்சி ஷேர் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் ஹாப்பி எண்டிங் வேறு இருக்குனாங்க. சரி, நான் கையை கழுவிட்டு வரேன், அதுக்குள்ளே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். இது இந்த ராஜபோகமில் இந்த விருது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே இல்லை அவங்களுக்கு நீங்கள் சர்ப்ரைஸாக அது மாதிரி பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம். ஒரு ஆள்
நிறைய டிஷ் இருக்கும், நீங்கள் ஷேர் பண்ணி கூட சாப்பிட்லாம். பட் ஆனால் சைடில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சைட் டிஷ் நீங்கள் வாங்கிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி, நெக்ஸ்ட்டு நான் ஹாப்பி இண்டியன்னு போகலாம் பார்த்தா குல்ஃபி கொடுத்துருந்தாங்க. குல்ஃபி, வெத்தலை, அப்புறம் ஒரு கொக்கோ மிட்டாய், இது எல்லாமே இருந்துச்சு. இதை விட சர்ப்ரைஸாக ஒன்று இருக்குனாங்க. சரி, அது என்னன்னு பார்ப்போம். ஆனால் குல்ஃபி வந்து செம்மையாக இருந்துச்சு. குல்ஃபி வந்து நாங்கள் தனியாக பே பண்ணி தான் வாங்கினோம். அது கூட காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒன்று தான் வரும். சரி, நாங்கள் நிறைய பேர் போயிருந்தாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணி வாங்கினோம். இந்த ஹாப்பி இண்டியன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதுதான் இது வந்து இந்த விஜே சித்து விலாக்ஸில் ஷெரீஃப் இருப்பார்ல, அவரோட கடையில் ஹாப்பி இண்டுன்னு ஒரு பாருங்க, அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து வெத்தலை போட்டு பான் ஷாட்னாங்க, சூப்பராக இருந்துச்சு. அட்லீஸ்ட் இது தனியாக கூட வாங்கலாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் 2 கப்பு வாங்கி குடிச்சு பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்வீட் பீடா, இது வந்து தனியாக தான் வாங்கினோம். இதுவுமே ஒர்த்து தான், அது காம்ப்ளிமெண்ட்லேயும் வரும், நீங்கள் தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அருமையாக இருந்துச்சு, மஸ்ட்டு ட்ரை. இதோட பில்லு வந்து உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ வந்துச்சுன்னு. இது வந்து மன்னர் விருந்து 3000 ரூபா. ஆக்சுவலி நாங்கள் 4 பேர் போனோம், 4 பேர் போய் இதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 4 பேர் ஒரு இது சாப்பிட முடியாது, நீங்கள் ஏதாச்சும் அந்த பிளேட்டில் இருக்கிறது நீங்கள் 4 பேருக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஒரு ஆளுக்கு தான் நாங்கள் கொடுப்போம், நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு நீங்கள் அதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. நாங்கள் இது என்ன ரூல்ஸ்னு எனக்கு புரியலை. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் வாங்கியிருந்தோம். இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா செம்ம ஒர்த்து. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காச்சும் பர்த்டே நீங்கள் சர்ப்ரைஸாக பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபன்னாக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணி நல்லா சாப்பிட்லாம். உங்களுக்கு நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.